ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? சுவையான தக்காளி ரசம் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானதை எடுத்துக்கலாம். 4 பெரிய சைஸ் பழமான தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ அதை நல்லா கையிலேயே மசிச்சு விட்டு கரைச்சி வச்சுக்கலாம். நம்ம மிக்சியில் போட வேணாம், மழுமழுன்னு ஆகிடும். இந்த மாதிரி கரைச்சி தோல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அது கூட ஒரு எலுமிச்சைப்பழ அளவு புளியும் கரைச்சி நான் அது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ காரத்துக்காக 2 பச்சை மிளகாவும் இது கூட போட்டு நம்ம சேர்த்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ புளிப்பாக இருக்க மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ 2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு போட்டு இந்த உரல்லே நான் தட்டிக்க போகிறேன். இது கொஞ்சம் நல்லா பவுடர் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் தட்டிட்டு இது கூட ஒரு 10 பூண்டு பல் சேர்த்து அதையும் தட்டிக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதும் இதில் கொஞ்சம் கடுகு கருவேப்பிலை போட்டுக்க போகிறோம். கடுகு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் காரத்துக்காக 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் பச்சை மிளகாய் இதில் போடுறதா இருந்தாக்க காஞ்ச மிளகாயை அந்த புளி கரைசலில் போட்டு பிணைஞ்சி விட்டுக்கலாம். நான் வந்து காஞ்ச மிளகாயை எண்ணெயில் தான் போட போகிறேன். நல்லா சுட்ட மாதிரி ஒரு வாசனை வரும். அதனால் இந்த காஞ்ச மிளகாய் இதில் போட்டுக்கலாம். நல்லா கடுகு கருவேப்பிலையெல்லாம் பொரிஞ்சிருச்சு. காஞ்ச மிளகா போட்டுட்டு இப்போ தட்டி வச்சுருக்க மிளகு சீரகத்தை இதில் போட்டுடலாம். மிளகு சீரகம் பூண்டு போட்டிருக்கோம் இல்லையா, அதில் எண்ணெயிலே போட்டுடலாம். எண்ணெயில் போட்டோன்னா பாருங்கள் வாசனை நல்லா வரும். நீங்கள் மிக்சியில் போடுறா இருந்தால் ஃபஸ்ட்டு மிளகு சீரகத்தை ஒரு கொஞ்சம் பவுட்ரு மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பூண்டை போட்டு ஒரு சுற்றின உடனே எடுத்துருங்க. பூண்டு ரொம்ப அரையக்கூடாது, தட்டி போட்ட மாதிரி இருக்கணும். இல்லை நீங்கள் உரல்லையும் இடிச்சுக்கலாம். இப்போ அது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்குறேன். இதை போட்டு நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் நல்லா பச்சை வாடையெல்லாம் நல்லா போயிடுச்சு. நல்லா வாசனை வருது, ரசத்தோட வாசனை. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தக்காளி கரைசலை சேர்த்துடலாம். இது ரொம்ப கொதிக்க தேவையில்லை. ஓரளவு நுர பொங்கி வந்து ஒரு கொதி வந்தோடனே நம்ம இறக்கிடலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. தக்காளியோட டேஸ்ட் தான் அது அதிகமாக தெரியணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ உப்பு சேர்த்தாச்சு. லைட்டாக ஒரு கொதி வரட்டும். இப்போ இந்த மாதிரி நுர பொங்கி கொதி வரும்போது நம்ம கொத்தமல்லி இலையை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடிடலாங்க. சுவையான தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.